Happy வணக்கம். Chemistry 11th NCERT Chemistry first unit some basic concept of chemistry. ஓகேவா? ஸோ அதில் ப்ராப்ளம் 1.1 1.1 என்ன கேட்டிருக்கான்? calculate the molecular mass of எதுக்கு குளுக்கோஸ்க்கு C6H12O6. ஓகேவா? மாலிகுலர் மாஸ் அப்படின்னா இப்போ ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட்டுக்குள்ள ஆட்டமாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஆட்டம்ஸோட வெயிட் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்களேன், அதுதான் அட்டாமிக் நம்பர். ஓகேவா? இந்த டோட்டல் ஆட்டம் பார்த்து வச்சுக்கோங்களேன், அதான் மாலிகுலர் மாஸ். ஸோ மாலிகுலர் மாஸ் வேறு, அட்டாமிக் நம்பர் வேறு. ஓகேவா? இப்போது மாலிகுலர் மாஸ் பார்க்க ஃபார்முலா என்ன இருக்கிற கோஎஃபிஷியன்ட் அப்படி இருக்கும். அதாவது 6 தான் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? 6 கோஸ் இருக்குது, 6 குளுக்கோஸ் இருக்குது, 6 கார்பன் இருக்குது. ஓகேவா? ஸோ 6 எழுதியாச்சு. இப்போது இந்த கார்பனோட அட்டாமிக் வெயிட். ஓகேவா? ஸோ அதை எழுதணும் அப்படின்னா இந்த 0.11 போன தேவையில்லை, இந்த 12 மட்டும் போட்டுக்கோங்க. ஓகேவா? 6 × 12 72. அப்புறம் ஹைட்ரஜன் வந்து 12 இருக்குது, ஸோ 12 போட்டாச்சா. அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 1, ஸோ 1 போட்டால் போதும், 12 போட்டாச்சு. ஓகே. அப்புறம் ஆக்சிஜன் வந்து 6 இருக்குது, ஸோ 6 × 16. அதோட அட்டாமிக் வெயிட் வந்து 16, ஸோ 6 இன்ட்டு பண்ணுங்க 96. இது மூலியம் கூட்டு வச்சுக்கோனேன், கடைசி ஆன்சர் 180. இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் பண்ணணும். மேபி வேறு எதுவும் ஃபார்முலா கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஜஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட், அதோட ஸ்டாய்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, அப்புறம் இன்ட்டு அதோட அட்டாமிக் வெயிட். இதுக்கு நீங்கள் பீரியாடிக் டேபிள் படிச்சிருக்கணும். ப்ளஸ் இந்த எலமெண்ட் வந்து எந்த இடத்துல இருக்குது, இதோட வெயிட் அந்த பீரியாடிக் டேபிள் படித்தா வச்சுக்கோங்களேன், ஈஸியாக நீங்கள் சொல்லிடலாம் இதோட அட்டாமிக் வெயிட் என்ன அப்படிங்கிறத. அது மாதிரி இந்த எலமெண்ட் ஒரு 5 எலமெண்ட் இருக்குது, 5-10 எலமெண்ட் இருக்குது முக்கியமானது, அதை நீங்கள் படித்தாலே போதும். இந்த மாதிரி செம்ம ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.